தரக்குறைவாக விநியோகம் செய்யப்பட்ட உணவால் உடல் நலக்குறைவு ஏற்பட்ட வாடிக்கையாளருக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க ஜொமேட்டோ நிறுவனம் மற்றும் உணவை வழங்கிய உணவகத்திற்கு சென்னை நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம். விரிவான விவரங்கள். சென்னை மடிப்பாக்கத்தை சேர்ந்த ஜெகபிரபு நாராயணசாமி என்பவர் வேளச்சேரியில் உள்ள அர்ஜுன் மம்மி டாடி ஆந்திரா மெஸ்ஸில் ஜொமேட்டோ மூலம் அசைவ உணவு ஆர்டர் செய்திருந்தார். அந்த உணவை உட்கொண்ட பின்னர் ஜெகபிரபுவுக்கு மூச்சுத்திணறல், தலைச்சூற்றல் மற்றும் நெஞ்சடைப்பு உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்பட்டுள்ளன. 2 நாள் சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பிய ஜெகபிரபு இது குறித்து உணவுத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தார். இதனையடுத்து அந்த உணவகத்தில் சோதனை மேற்கொண்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அந்த உணவகத்தில் சுகாதாரமற்ற முறையில் உணவு தயாரிக்கப்படுவதை கண்டறிந்து 2,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். இந்த நிலையில் 2.5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கும்படி ஜொமேட்டோ மற்றும் அர்ஜுன் மம்மி டாடி ஆந்திரா மெஸ்ஸுக்கு உத்தரவிடக் கோரி ஜெகபிரபு சென்னை வடக்கு நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். வழக்கை விசாரித்த நுகர்வோர் குறைதீர் ஆணையம் சேவை குறைபாட்டுடன் செயல்பட்ட உணவகம் மற்றும் ஜொமேட்டோ இணைந்து ஜெகபிரபுவுக்கு 25,000 ரூபாய் இழப்பீடாகவும் வழக்கு செலவாக 5,000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் ஆக மொத்தம் 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.